ஓம். வணக்கம். கற்று கரவை கணங்கள் பல கறந்து என்று தொடங்கும் திருப்பாவையின் 11ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் தோழியை எழுப்புகிறாள். செல்வ வளத்தையும் வீரமிக்க கோபாலர்களின் பெருமையையும் கூறி உறங்கி கிடக்கும் தோழியை எழுப்ப தோழிமார்கள் சூழ வர வாசலில் காத்திருக்கிறோம் என பாடுகிறாள். இந்த பாசுரம் கிருஷ்ண பகவானை அடைய விரும்புவோர் தங்கள் தோழிகளை எழுப்பி கூட்டு பிரார்த்தனைக்கு அழைக்கும் ஆண்டாளின் அன்பு வேண்டுகோளை வெளிப்படுத்துகிறது. திருப்பாவை 11ஆம் பாசுரம். கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழியச் சென்று செருகச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். விளக்கம். கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவனும் மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே, நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள். அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே, இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பது பொருள். ஒரு பெண் முதலில் தன்னை சுறுசுறுப்பாக வைத்து தன்னுடைய நலனை பாதுகாக்க வேண்டும். அதற்கு பிறகு தன்னுடைய கடமைகளை சரியாக செய்து குடும்ப நலனையும் காக்க வேண்டும். அவள் சோம்பலாக இருந்தால் அனைத்தும் தவறாகிவிடும் என்பதை அழகாக எடுத்துரைக்கிறார் ஆண்டாள். திருவெம்பாவை மொய்யார் தடம் பொய்கை பாசுரத்தில் மாணிக்கவாசகர் சிவந்த மேனியுடன் திருநீறு பூசிய இறைவனை போற்றி அழகிய இடையும் மை தீட்டிய கண்களை உடைய அம்பிகையின் கணவரே, எங்களையும் ஆட்கொண்டு அருள் புரியுங்கள் என வேண்டுகிறார். திருவெம்பாவை 11ஆவது பாசுரம். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்துவுன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரலல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டொருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். விளக்கம். சிவபெருமானே, உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முகேரென சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம். வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய். சிவந்த நெருப்பை போன்றவனே, உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே, செல்வத்தின் அதிபதியே, சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாளனே, ஐயனே, நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மை அடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக என்பது பொருள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.